தனக்கு வழங்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் பதவிக்கு ஏற்ற வகையில் சரியான முறையில் நேர்மையாக செயற்படப் போவதாகவும் அவ்வாறு செய்ய முடியாது போனால் உடனடியாக பதவி விலகிவிடுவதாகவும் புதிய போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 34வது போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ள பூஜித் ஜெயசுந்தரவை உத்தியோகபூர்வமாக வரவேற்பதற்கான மரியாதை அணிவகுப்பு இன்று முற்பகல் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்றதுடன் விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றும் நடத்தப்பட்டது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், கடந்த காலங்களில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் உறவுமுறை திருப்திகரமானதாக இருக்கவில்லை. அந்த உறவில் விரிசலான நிலை ஏற்பட்டிருந்தது என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். எனினும் எனது நிர்வாகத்தின் கீழ் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலான உறவு மிகச் சிறந்த முறையில் பேணப்படும். போலீஸ் மா அதிபர் பதவியானது மிகவும் உன்னதமானதும் கடினமானதுமாகும். இந்த பதவியினை நான் சரியான முறையில் பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவேன். என்னால் இந்த பதவியை சரியான முறையில் பயன்படுத்த முடியாமல் போனால் உடனடியாக பதவி விலகிவிடுவேன். அது மாத்திரமன்றி போலீசாரின் ஒழுக்கம் என்பதும் முக்கியமான விடயமாக கருதப்படுகின்றது. எனவே நான் போலீசாரின் ஒழுக்க விடயங்களில் மிகவும் கண்டிப்பாக இருப்பேன். பதவியேற்றதன் பின்னர் எனது முதல் நடவடிக்கையாக போலீஸ் திணைக்களத்தின் பெயரை மாற்ற உள்ளேன். போலீஸ் திணைக்களமானது இனிமேல் இலங்கை போலீஸ் என்று அழைக்கப்படும். අනිවතාර්ථ බලාපොරොත්තු අල්ටීරියා මෝටිව්ස් ඇතුව පත්වෙච්ච අය නම් අනිවාර්යයෙන්ම ඒ අය යන්න ඕන නැත්තම් යවන්න.